குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். விஷால், பிரியா பவானி சங்கர், யோகி பாபு நடிப்பில் ஹரி இயக்கத்தில் ரத்னம் வெற்றி நடை போடுகிறது. This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. அப்பா செத்தோடனே மகனை முதலமைச்சர் ஆகணுங்கிறாங்க. காங்கிரஸ் தலைமை முடியாதுங்குது. முடியாதுன்னு சொன்ன உடனே இவர் காங்கிரஸ் விட்டு வெளியேறார். அப்புறம் தான் நீங்கள் சொன்ன கதை பூரா காங்கிரஸை அழித்தே தீர்வுங்கிற. காங்கிரஸை மீண்டும் வளர்த்தெடுப்பது ஒய்எஸ்ஆர் குடும்பத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக இவரை பிடி ஜெயிலில் போடுறாங்க. ஒருங்கிணைந்த ஆந்திரா பூரா அவங்க அப்பாவுடைய நிர்வாகிகளை பூரா காங்கிரஸிலிருந்து பிரித்து எடுக்கிறார். ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு அரசியல்வாதியை சஸ்பெண்ட் பண்ண போட்டு வீட்டில் கிடக்கிறான். அவனுக்கு கூட எம்எல்ஏ சீட் கொடுக்குறாரு. அவன் ஜெயிச்சு வர்றான். அந்த அரசியல்வாதி இவங்கிட்ட திருப்பி ரிவர்ஸ் ஆகுது. சந்திரபாபு நாயுடு அரசியல் விட்டே போயிட்டார். சந்திரபாபு நாயுடு மகன் அரசியலுக்கே வர முடியல. பழைய காங்கிரஸ் தலைவர்களை என்ன ஆனாங்கன்னு தெரியல. ஒய்எஸ்ஆர் சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர, நாடாளுமன்ற உறுப்பினர்களை தவிர யாருமே கட்சி நடத்த முடியாத கொண்டு வந்து. இந்த தேர்தல் எப்படி இருக்க போகுது? இந்த தேர்தல் கண்டிப்பாக அவர் அதே 151க்கு மேலே வெற்றி பெறுவார் என்பதுதான் இப்போ ஆந்திரா அரசியல். சகோதரி தாய் 2 பேருமே எதிராக இருக்காங்க. இது அதிகார பலம், அதாவது அதிகார பங்கீடு இல்லாமல் அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சதனுடைய விளைவு தான் சகோதரிக்கு அவருக்கு மன சண்டை. வணக்கம் சார். வணக்கம். அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேஷ் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கணும். அதே சமயத்தில் மே 13ஆம் தேதி அங்கே சட்டசபை தேர்தல் நடக்க போகுது. தற்போதைய முதல்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி. கடந்த 2019 அவர் ஆட்சி ஏற்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான ஒரு 150+ சீட்டு வாங்கி தான் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சார். இந்நிலையில் இந்த முறையும் தனித்து போட்டி இருக்கக்கூடிய மொத்தம் 175 சீட்டும் நாமளே கிராப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்திருக்காரு. இதில் என்ன ஹைலைட்ஸ்னால், அவர் யார் கூட்டணி வைக்காமல் தேசிய கட்சியான பாஜக, காங்கிரஸ், அதே மாதிரி இங்கே லோக்கல் இருக்க எந்த கட்சி கூட சேராமல் தனித்து போட்டிடுறாரு. ஆனால் அவருடைய அந்த கடந்து வந்த பாதை, காங்கிரஸிலிருந்து பிரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து அதுக்கப்புறம் நிறைய வழக்குகள்லாம் எதிர்கொண்டு சிறைக்கெல்லாம் போயிட்டு ஒரு 16 மாதம் சிறையில் இருந்துட்டு வெளியே கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு தனிப்பெரும் தலைவராக உருவெடுத்திருக்காரு. ஸோ சொல்லுங்கள் சார், அவரை பற்றி, அவருடைய ஆந்திர அரசியலும் ஜெகன்மோகன் ரெட்டியும். ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி இவருடைய அப்பா. இவருடைய கட்சி பேரை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ். அப்போது அவங்க அப்பா பேர் இல்லாமல் அங்கே கட்சி நடத்த முடியாது. அந்த அளவுக்கு அவங்க அப்பா ஒரு பெரிய ஆளுமை எங்கள் ஆந்திராவில், ஒருங்கிணைந்த ஆந்திராவில். இவர்கள் ஒரு கிறித்துவ ஃபேமிலி. ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி ஒரு கிறித்துவர். எத்தனை பேருக்கு தெரியுது? நெட்டில் பார்க்கும்போது கூட மதம் இந்துன்னு தான் போட்டு. உண்மையாக ஒரு கிறித்துவர். இந்த கிறித்துவர் எப்படி இவ்வளோ பெரிய வளர்ச்சின்னு கேட்டால், சோனியாவும் கிறித்துவர். சோனியாவும் இவரும் ஒரே மதம் என்பதால் சோனியாவுக்கு இவர் மேலே இவர் குடும்பத்து மேலே அளவு கடந்த பாசம். இத்தனைக்கு இவர் ஒரு மருத்துவர். இதோ போலியை எழுத படிக்க தெரியாத அரசியல்வாதி அல்ல. யார்? அவங்க அப்பா ஒரு மருத்துவர், மருத்துவக் கல்லூரி மாணவர் தலைவர். நம்மால் பூரா தெருவில் குடி நோண்டிட்டு கட்சி கொடி கட்டிட்டு வட்டச்செல்லாக இருப்பான், எழுத படிக்க தெரியாது, தலைவனாயிருவான். எடப்பாடிலாம் வெள்ளை மண்டி வச்சுருந்தவர். ஓபிஎஸ் டீ ஆத்தினவர். இப்போ கருணாநிதி அப்போ இருக்கிற எஸ்எல்சியில் 3 தடவை ஃபெயிலு. எம்ஜிஆர் பள்ளிக்கூடமே போகல. ஜெயலலிதா பள்ளி படிப்போ தாண்டலை. ஆனால் ஒய்எஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் தலைவர். என்டிஆருக்கு ஒரு எதிராக காங்கிரஸால் முன்னிறுத்த ராஜசேகர் ரெட்டி. அப்போது ராஜசேகர ரெட்டி தான் ஆந்திராவினுடைய அடையாளமாக மாறி போனார். ஒருங்கிணைந்த ஆந்திரா. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தலித்து, முஸ்லீம்கள், ரெட்டிகள், நாயுடுகள், இதுதான் ஆந்திராவினுடைய அரசியல் சக்திகள். இந்துவில் ரெட்டி நாயுடு. அதே போல்
ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் அரசியல் பெரிய அரசியல், கிறிஸ்டின் மிஷினரிகள் நிறைய இருக்குது. இந்த 4 பேரும் தான் ஓட்டு வங்கி. எங்கே? ஆந்திராவில். நீங்கள் ஹைதராபாத் நிஜாம் முஸ்லீம், மக்கள் இந்து. அப்போது கடைசி வரைக்கும் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு காஷ்மீரும் ஹைதராபாத் நிஜாம் 2 பேருமே தனி நாடாக அறிவிக்கணும்னு பாகிஸ்தான் விரும்பிய அளவுக்கு முஸ்லீம்களுடைய டாமினேஷன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவைசி சுயேட்சை ஜெயிப்பார் எம்பியா, ஒரு 10 எம்எல்ஏ வந்திருப்பாங்க. அப்போது ராஜசேகர் ரெட்டி உயிரோடு இருந்த காலத்தில் முஸ்லீம்களும் காங்கிரஸுக்கு போடுவாங்க, கிறித்தவர்களும் காங்கிரஸ் போடுவாங்க. ரெட்டி நாயுடு அரசியல், ரெட்டி இவர் சார்ந்த சமூகம், நாயுடும் காங்கிரஸுக்குள் கொண்டு வந்தார். இதுதான் ஒய்எஸ்ஆருடைய வெற்றி. ஒரு முரண்பாடே இல்லை சார். அவர் இருந்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து கொண்டு போய் ஒரு வலுவான தலைவராக இருந்தார். ஆனால் அவர் மறைவிற்கு பிறகு ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய மகன் அப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருக்காங்க. ஆனால் அவங்களை எதிர்த்து அந்த கட்சியை விட்டு பிரிந்து நிறைய வழக்குகள்லாம் எதிர்கொண்டார். இவர் எப்படி சார் இவருடைய அரசியல் எப்படி இருக்குது? அதாவது எதுக்காக அவங்க அப்பா வரலாறு சொல்கிறேன்னா, இவர் கட்சி வச்சிருக்கிற கட்சி பேரை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ். அவங்க அப்பா ஒரு விமான விபத்தில் மரணம் அடைஞ்சிட்டார். விமான விபத்துனா அது நக்சலைட்டுகளால் ஏவுகணை வைத்து கொல்லப்பட்டார் அப்படி ஒரு செய்தி இருக்குது. எங்கேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 2009 செப்டம்பர் 2 நல்லமலா காட்டு பகுதியில் அந்த அவருடைய ஹெலிகாப்டர் காணாமல் போகுது. காணாமல் போன பிறகு செப்டம்பர் 3 கர்னூல்லேருந்து 40 கடல் மைல் தூரத்தில் ருத்ரகிரி மலைப்பகுதியில் 5 பேருடைய உடல் கிடைக்குது. இதுவரைக்கும் இது ஆய்வே செய்யலை. நான் ஏன் தந்தையுடைய வரலாறு மகனுக்கு பாதியை இன்னைக்கு வரைக்கும் ஆந்திரா அரசியல் காப்பாற்றி கொடுக்குது. அதனால தான் அப்பா பற்றி இவ்வளோ தூரம் சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போது நக்சலைட் எதிர்ப்பு அரசியல் தான் இவரை பழிவாங்கப்படுகிறது. அப்படி பழிவாங்கப்பட்ட பிறகு அந்த இடத்துக்கு மகனை கொண்டு வரணும்னு ஆந்திராவை விரும்புது. ஆந்திராவில் கூடிய ரெட்டிகள் விரும்புகிறாங்க, நாயுடுகள் விரும்புகிறாங்க. கட்சி தலைமை அதை முடியாதுங்குது. முரண்பாடு எங்கே வருதுன்னு பார்த்தீங்களா? அப்பா செத்துட்டாரு, அப்பா செத்தோனையும் அந்த இடத்துல மகனை உட்கார வைக்கணுங்கிறாங்க. தொடர்ச்சி யாத்திரையெல்லாம் மேற்கொள்கிறாரு. அதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் அப்புறம் யாத்திரைக்கு இதெல்லாம் கடைசியாக. அப்பா செத்தோடனே மகனை முதலமைச்சர் ஆகணுங்கிறாங்க. காங்கிரஸ் தலைமை முடியாதுங்குது. முடியாதுன்னு சொன்னோடனேமே இவர் காங்கிரஸ் விட்டு வெளியேறார். அப்புறம் தான் நீங்கள் சொன்ன கதை போகிறான். காங்கிரஸை அழித்தே தீருவேன்கிறார். காங்கிரஸை அழிச்சே தீருவேன். அப்போது காங்கிரஸ் வலுவாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் ஆளுநர் இருந்தாலும் ரோசையா, அவர் சிஎம்மாக போடுறாங்க. ஆனால் ஆந்திராவில் பெரிய அரசியல் நாயுடு அரசியல். சந்திரபாபு நாயுடு அங்கே சிஎம். அப்போது காங்கிரஸு இவரை முடக்கி காங்கிரஸை காப்பாற்றுறதுக்கு பல முயற்சி பண்ணுறாங்க. இவரை கொண்டு போய் காங்கிரஸுடைய அதாவது 2009 மன்மோகன் சிங் காங்கிரஸ் ஆட்சி அமைவதற்கு யாருடைய அதாவது ஆந்திராவிலிருந்து 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் தான் காங்கிரஸ் அரசு 2வது காப்பாற்றுது. ஆந்திரா அரசியல் இல்லைன்னா வாஜ்பாய் அரசாங்கம் மீண்டும் வந்திருக்கும். மீண்டும் 2004 2009 40 சீட்டு யார் ஒய்எஸ்ஆர் கொடுத்த சீட்டு தான் காங்கிரஸே டெல்லியில் ஆட்சி அமைக்குது. அப்போது காங்கிரஸு அதிகமாக நம்புவது யாரையும் கேட்டிங்கன்னா ஒய்எஸ்ஆர். ஆனால் அந்தளவுக்கு மகனை அதுதான் நீ மகன் அப்பனும் பிரிக்க முடியாது. அதனால தான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்னே வச்சுருக்கார். என்ன நடந்ததுன்னா, மகனை அந்த சீட்டில் அனுமதிக்க முடியாதுன்னு காங்கிரஸ் லாபி பண்ணுது. சோனியா ராகுலுக்கு காங்கிரஸ் இருந்தால் என்ன, அழிஞ்சா என்ன, அவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. காங்கிரஸ் 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் ராகுலையும் சோனியாவும் பிடிச்சி நிறுத்தி வைக்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு அரசியல் வேணும். அப்போது சரியான ஆலோசனை இல்லை யாருக்கு, சோனியா காந்திக்கும் ராகுலுக்கும். ராகுல் கொடுங்க, ராகுல் அப்போ சின்ன பையன். அப்போது சோனியா காந்திக்கு சரியான ஆலோசனை, மன்மோகன் சரியான ஆலோசனை கொடுக்கல. காங்கிரஸை மீண்டும் வளர்த்தெடுப்பது ஒய்எஸ்ஆர் குடும்பத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக இவரை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. என்ன வழக்குனா, அளவுக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு. இவர் அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா உயிரோடு இருந்த போதே அவர் நிறைய பிஸ்னஸ், சிமெண்ட் ஆமாம் டிவி சேனல்ஸு, நியூஸ் பேப்பர்ஸ் கூட நியூஸ் பேப்பரு நிறையா குவாரி தொழில், இப்படி நிறைய தொழில் இருக்குது. இதில் பல 1000 கோடி
அளவுக்கு அதிகமாக வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்க வரி ஏய்ப்புன்னு சொல்லி உள்ளே போடுறாங்க. இவர் உள்ளே போட்டால் காங்கிரஸை மீட்டெடுத்துடலாம் ஆந்திராவில். அப்போ ஒருங்கிணைந்த ஆந்திரா தான் மீட்டெடுத்துடலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணும்போது இவர் என்ன பண்ணுறாரு, தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார். ஜெயிலேருந்து வெளியே வந்த பிறகு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ். பழைய காங்கிரஸ் ஆட்கள் பூராமல் டெல்லி தொடர்பு வைத்து கொள்வதை விட இவர்கிட்ட தொடர்பு வைக்கிறான். தொடர்பு வைத்த பிறகு ஏறக்குறைய அவர் எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கிறாருன்னா ஏறக்குறைய 3000 கிலோமீட்டர் நடக்கிறார், நடந்தே போகிறார். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நிர்வாகி வட்டம் மாவட்டம் நகரம் ஒன்றிய மேயர் பழைய ஆட்களை பூராத்தையும் சந்திக்கிறாரு, தங்குறாரு. ஆந்திராவில் ஒருங்கிணைந்த ஆந்திரா பூரா அவங்க அப்பாவுடைய நிர்வாகிகளை பூரா காங்கிரஸிலிருந்து பிரித்து எடுக்கிறார். நீங்கள் ஒரு காங்கிரஸ் நிர்வாகி, அவர் காங்கிரஸு சரியாக அவரை பயன்படுத்தலை, ஒய்எஸ்ஆர் தொடர்பும் இல்லை. அப்போது இவர் பாத யாத்திரை போகும்போது இது மாதிரி ஒருவர் காங்கிரஸ் அப்பா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருக்கும்போது இந்த ஊரில் மேயராக இருந்தார். இப்போ அவர் எந்த அரசியலும் இல்லை. இவர் அன்றைக்கி அவர் வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போகும்போது அவர் இந்த யாத்திரையில் கலந்துக்குவார். இப்படி 3000 கிலோமீட்டர் ஆந்திராவில் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான நிர்வாகிகளை அழைத்து கொண்டு தான் இந்த யாத்திரை போகிறார். அப்போது இந்த யாத்திரை முடிந்த பிறகு காங்கிரஸ் நிர்வாகிகள் பூரா எங்கே வந்துட்டான், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்துட்டான். இதுதான் அவருடைய இமாலய வெற்றி. காங்கிரஸ் வாஷ் அவுட் ஆனது காரணம் இவரை ஏறக்குறைய நீங்கள் 3000 கிலோமீட்டர் பல மாதங்கள் காங்கிரஸில் அவங்க அப்பாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்த வட்டம் மாவட்டம் நகரம் ஒன்றியம் கிளை பகுதி மண்டலம் எல்லா ஆட்களையும் நேரடியாக சந்திக்கிறார். வீட்டுக்கே போகிறார், விருந்து சாப்பிட்றாரு, குடும்பத்தோடு போகிறாரு, அவங்க குடும்பத்தோடு ஃபோட்டோ எடுக்கிறாரு. அப்போது இந்த நெட்வொர்க்கு டோட்டல் காங்கிரஸ் அங்கே காலியாகி இவருக்கு கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. வந்த பிறகு தேர்தல் நடக்குது. முதல் தேர்தல் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தேர்தல். அந்த தேர்தலில் நீங்கள் எதிர்கட்சியாக உட்கார்றார். எதிர்கட்சியாக ஆமாம், அதாவது 175 எம்எல்ஏல 67 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க. 67 எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவர். அங்கீகாரம் வந்துருச்சா? அங்கீகாரம் வந்த பிறகு இவரை நம்பி வந்த அத்தனை பேருக்குமே ஒய்எஸ்ஆர் நிர்வாகிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா பழைய காங்கிரஸ் நிர்வாகிகள். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுங்கிறது ஒய்எஸ்ஆர் எடுத்துட்டா காங்கிரஸ் நிர்வாகிகள் தான். அப்போது காங்கிரஸ் கட்சி கொடி மரத்தையே ஒய்எஸ்ஆர் கலராக மாற்றலாம். எங்கே? முழு ஆந்திராவும் ஒன்றுமே பண்ண முடியல. அப்போது சந்திரபாபு நாயுடு காங்கிரஸை எதிர்த்து அரசியல் பண்ணுறாரு. காங்கிரஸுக்கு ஜெகன்மோகனையும் எதுக்கணும், நாயுடுவையும் எதுக்கணும். அதுக்கான ஆட்களே அங்கே இல்லை. எங்கே? ஆந்திராவில். அப்போ என்ன காங்கிரஸ் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக வலுவிழந்து போச்சு. 67 எம்எல்ஏ வரை ஜெயிச்சாச்சு. 67 எம்எல்ஏ ஜெயிச்சாச்சு. இப்போ அங்கே மொத்தம் 175. நீங்கள் ஒரு 90 இருந்தால் 85-90 இருந்தால் போதும். 67 வர்றது 77 87 ரொம்ப நாள் ஆகாது. அதில் என்ன நடந்ததுன்னா, அந்த 67 முதல் ரவுண்டு எப்படி தோத்தாங்கன்னா, நாயுடு காங்கிரஸில் இருந்து நாயுடு கூட போய் செட்டிலான ஆட்கள் ஒய்எஸ்ஆர் இல்லை மறைவுக்கு பிறகு அவன் கொஞ்சம் பேர் வர தாமதமாகி போச்சு. அதுதான் 67. இல்லைன்னா நீங்கள் ஏறக்குறைய 100 சீட்டு ஜெகன்மோகனே ஜெயிச்சிருப்பார். இந்த இரண்டாவது மறுபடியும் என்ன பண்ணுறாரு? அதே நடைபயணம் கிளம்புறாரு. மிச்சத்தை வச்சு இருக்கான்ல. அப்போது சந்திரபாபு நாயுடு இருக்கிறவனையும் கூப்பிடுறாரு. நீங்கள் அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாவட்ட செயலாளர் இல்லை ஒரு மந்திரி ஒரு எம்எல்ஏ நீங்கள் பெரிய அதிகார மையமாக இருப்பான். அவனை மீறி அரசியலே அங்கே பண்ண முடியாது. இப்படி ஒரு நிலை இருக்கிற பொழுது இவர் என்ன பண்ணுறாரு? யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க? உதாரணத்துக்கு
ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு அரசியல்வாதியை சஸ்பெண்ட் பண்ண போட்டு வீட்டில் கிடக்கிறான். அவனுக்கு கூட எம்எல்ஏ சீட் கொடுக்குறாரு. அவன் ஜெயிச்சு வர்றான். அந்த அரசியல்வாதி இவங்ககிட்ட திருப்பி ரிவர்ஸ் ஆகுது. அரசியல்வாதியால் பாதிக்கப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரி வீட்டில் கிடக்கிறான். அவனுக்கு சீட்டு, இந்த தகவலெல்லாம் அந்த நடந்து போகும்போது அவருக்கு தெரியுது. அவனுக்கு சீட்டு கொடுக்குறாரு. அவன் ஜெயிச்சு வர்றான். ஜெயிச்சு வந்த பிறகு இந்த அரசியல்வாதி அதிகாரி வீட்டில் வந்து நிற்கிறான். அதே போல தான் இந்த தேர்தலுக்காகவும் அவர் வந்து இந்த பேருந்து யாத்திரைன்னு தொடங்கி இப்போ சமீப காலமாக போயிட்டு இருக்காரு ரோட் ஷோன்ட்டு. இப்போ நம்ம நியூஸில் பார்த்தோம், யாரோ ஒரு அந்த கூட்டத்தில் வந்து கல் ஒருத்தர் அடித்து மண்டை உடையுது. ஆனாலும் இன்றைய இவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு தலைவராக வந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும், இன்றைக்கு ஆந்திராவில் காங்கிரஸ் கட்சி இவருடைய சொந்த சகோதரி அவர்களே வந்து ஒய்எஸ் சர்மிளா அவங்கள வந்து தலைவராக்கி இன்றைக்கி வந்து இவங்க எதிர்த்து போட்டிடுறாங்க. இன்றைக்கி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எதிர்கட்சிகள் வந்து என் குடும்பத்தில் குழப்பத்தை விளைவிச்சு அதன் மூலிமா வந்து இங்கே எப்படியாச்சும் ஆட்சி அமைக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி ஒரு புகாரை தெரிவிச்சிருக்காரு. இப்போது அந்த இவருடைய ஆட்சி அமைக்க அந்த முக்கிய பங்கு வகித்தது இவங்க அம்மாவும் தங்கச்சியும் தான். ஆனால் இன்றைக்கி அவங்களே வந்து இவருக்கு எதிராக திரும்பியிருக்காங்க சார். ஸோ இந்த தேர்தல் எப்படி இருக்க போகுது ஆந்திராவில்? இவர் மீண்டும் முதல்வராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை எப்படி இருக்க போகுது சார்? இல்லை, அங்கே காங்கிரஸில் இருந்த எல்லாருமே இப்போது இரண்டாவது முறை அவர் 151 சீட் ஜெயிக்கிறார். 151. இப்போ இருக்கார்ல, இப்போ 175க்கு 151. சந்திரபாபு எங்கே போனார்னு தெரில. காங்கிரஸ் இப்போ 150, அப்போது 24 சீட்டு தான் எதிர்கட்சிகள். 24 சீட்டு தான். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, 24 சீட்டு இந்த தேர்தல் இருக்காதுங்கிறார். 175. 151. இந்த 151 61 ஆனால பெரிய வெற்றி தானே. இந்த 151 என்பது சாதாரண எண்ணிக்கை அல்ல. சந்திரபாபு நாயுடு அரசியல் விட்டே போயிட்டார். சந்திரபாபு நாயுடு மகன் அரசியலுக்கே வர முடியல. பழைய காங்கிரஸ் தலைவர்களை என்ன ஆனாங்கன்னு தெரியல. அப்போது ஒய்எஸ்ஆர் சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர, நாடாளுமன்ற உறுப்பினர்களை தவிர யாருமே கட்சி நடத்த முடியாதவே கொண்டு வந்துட்டார். யாருமே. இப்போ அந்த கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நிர்வாகம் எப்படி நிர்வாகம்னு கேட்டிங்கன்னா, ஒரு அத்தனை பேருமே அரசு ஊழியராக மாற்றிட்டார். ஒரு ஆள் சென்னையிலேருந்து ராத்திரியில் போய் 2 மணிக்கு வீட்டில் போய் படுத்துட்டான். 2 மணிக்கு வீட்டில் படுத்தவனை 6 மணிக்கு அந்த கிராம பணியாளர் வந்து தட்டி எழுப்புறான். நீ எங்கேருந்து வந்த, எப்படி வந்த? அப்போ அந்த அளவுக்கு அந்த கிராமத்தின் மீது அக்கறையுள்ள பணியாளர்களை ஜெகன்மோகன் வந்து உருவாக்கியிருக்கார். உருவாக்கியதனுடைய விளைவு நீங்கள் அரசு இயந்திரம் தாராளமயமாக்கப்பட்டது. நடுவில் தலைநகரங்கள்லாம் 3 தலைநகரம் சொல்லிட்டு மறுபடியும் ஒரே தலைநகரமாக மாற்றிட்டாங்க. ஆமாம். அப்போது அதை தாண்டி அவர் மீது அரசு மீது ஊழல் புகார்கள்லாம் இருக்குது, குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லி இன்னும் சொல்லிட்டு தானே சார். ஊழலை, அரசியல்வாதிகளையும் ஊழலையும் பிரிக்கவே முடியாது. இப்போ இவருடைய வெற்றிக்கு என்ன காரணம்னா, அரசு பணியாளர்கள் அத்தனை பேருமே அரசு சம்பளம் வாங்குகிற சாதாரண கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் முழுக்க அரசு சிப்பந்தியாக மாற்றி வச்சுருக்கார். அதாவது அரசு கஜானாவுக்கு வர்ற பணம் திருப்பி ஆந்திரா மக்களுக்கே போய் சேர்ற போல். நீங்கள் மருத்துவம், கல்வி, சமூக சீர்திருத்தம், நீங்கள் கிராம கட்டமைப்பு, கிராம ஊராட்சி ஒன்றியம், பேரூராட்சி தலைவர், இது எல்லாமே எதிர்ப்பே இல்லாமல் மக்கள்கிட்ட நேரடியாக போய் சேரக்கூடிய. நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியல எங்கே டெல்லியில். அதே போல் செட்டப் எங்கே உருவாக்கி வச்சுருக்காரு? ஆந்திராவில். கூட்டணியே இல்லாமல் எந்த கட்சியோட கூட்டணி சேராமல் தனி வர முடியும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த இலவசங்கள், இந்த அரசு பயனாளிகள் மிக எளிதாக வீட்டில் போய் சேருது. நீங்கள் ஒருத்தர் விஓ சர்டிஃபிகேட் வேணும், ஒருத்தர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும்னா ஆன்லைனில் அரசே ஒரு கால் சென்டர் வச்சுருக்கு. அங்கே போய் கொடுத்தீங்கன்னா அடுத்த 5-6 நிமிஷம் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் கொடுத்தாரோம். முதல்ல என்ன பண்ணணும்? தாலுக்கா ஆஃபீஸுக்கு 50 தூரம் நடக்கணும் சந்திரபாபு நாயுடு இருக்கும்போது. அப்போது இந்த அரசு நடைமுறைகளை எளிமையாக்குனதனுடைய விளைவு மக்கள் என்ன நினைக்கிறான்? இது நாள் வரை இருந்தது ரொம்ப கடினமான அரசு நடைமுறை நிர்வாகம்.
இவர் வந்த பிறகு எளிமைப்படுத்திட்டார். நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணார்? மின்சாரம் யாரையும் கட் பண்ணக்கூடாது, இலவச மின்சாரம், இலவச கல்வி, பேருந்துகளில் இலவசம், மருத்துவமனை இலவசம், ஃபஸ்ட் குவாலிட்டி. அவன் மனுஷனுக்கு நோய் வந்தால் தான் அதிகமாக செலவு பண்ணுவான், பயந்து செலவு பண்ணுவான், கடன் வாங்கி செலவு பண்ணுவான். என்ன காரணம்? உயிர் போயிடும். அப்போ அதை இலவசம் பண்ணிட்டால 50% அவனுக்கு வேலை முடிஞ்சுது. இந்த தேர்தல் எப்படி இருக்க போகுது? இந்த தேர்தல் கண்டிப்பாக அவர் அதே 151க்கு மேலே வெற்றி பெறுவார் என்பது தான் இப்போ ஆந்திரா அரசியல். ஏன்னா சொந்த சகோதரியே காங்கிரஸ் சார்பாக இல்லை, அதாவது இந்த சகோதரி தாய் 2 பேருமே எதிராக இருக்காங்க. இது அதிகார பலம், அதாவது அதிகார பங்கீடு இல்லாமல் அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சதனுடைய விளைவு தான் சகோதரிக்கு அவருக்கு மன சண்டை. ஒய்எஸ்ஆர் நானும் புள்ள தானே, எனக்கு அவர் என்னை பெற்றார்ல, அந்த இப்போ அரசு நிர்வாகத்துக்குள்ள சகோதரி தலையீடை மறுத்ததனுடைய விளைவு தான் இவ்வளோ சண்டை. அப்போ மறுக்கிறானா சரியாக தானே இருக்கும். அரசு நிர்வாகத்துக்குள்ள அந்த அம்மா அமைச்சர் கேட்குது, ஆதரவாளர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கேட்குது, ஆதரவாளர்களுக்கு எம்பி சீட்டு கேட்குது. இதை அவர் மறுக்கிறார். அதிகாரம் ஸ்ப்ளிட் ஆகிடக்கூடாது, இதுதான். அப்போது இது சகோதரி செய்வதை விட சகோதரி காங்கிரஸுக்கு போய் செய்யுது. காங்கிரஸ் யாருக்கு துரோகம் பண்ணிச்சு? அவங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ணிச்சு, மகனுக்கும் துரோகம் பண்ணிச்சு. இதில் இன்னொரு செய்தி கூட சொல்கிறாங்க. இப்போது அங்கே ஒரு எரிவாயு ஆந்திரா பகுதியில் இது அம்பானி தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. இவர் அந்த மக்களுக்கு ஆந்திரா அரசு நிறுவனமே அந்த எரிவாயுவை ஆந்திரா மக்களுக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ஏதோ ஒரு நல்ல ஊர், நம்ம நரிமணம் மாதிரி. அதில் தான் முரண்பாடு வருது அம்பானிக்கு இவருக்கு. அதில் தான் இவர் கொல்லப்பட்டார் இப்படிங்கிற செய்தியும் இருக்குது. அப்போது இந்த எரிவாயு ஆந்திரா மக்களுக்கு போனால் இலவசமாக ஆந்திராவில் இருக்கிற அடுப்பு பூரா எரியும். ஆந்திராவில் இருக்கிற கேஸ் அடுப்பு பூரா நீங்கள் எப்படி, அதாவது அமெரிக்காவில் வைக்கிற மாதிரி டேங்கை புதைச்சி டேங்கை ஃபுல் பண்ணிடுவான். பைப்லைன்லேயே இல்லை, பைப்லைன் கூட இல்லை, ஒரு பெரிய டேங்க்கு. அந்த டேங்கை ஃபுல் பண்ணிட்டா ஒரு 500 வீட்டுக்கு டேங்கிலேருந்து பைப்லைன், அப்புறம் இன்னொரு 500 கிலோ டேங்க்கு. அந்த டேங்க்கு முடிய பெரிய லாரியில் கொண்டு வந்து ஃபுல் பண்ணுவாங்க. இப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தார். அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா 108, இந்த 108 ஆம்புலன்ஸுக்கு முதல்ல அறிமுகப்படுத்தினது இந்தியாவிலே ஆந்திராவில் தான். ஒய்எஸ்ஆர் அமெரிக்கா போகிறாரு, மயங்கி விழுந்துடுறாரு. விழுந்தோடனே 10வது நிமிஷம் ஹாஸ்பிட்டல் இருக்கார். அப்போ சொல்கிறான் 10 நிமிஷம் தாமதம் வந்திருந்தால் உயிர் போயிருக்குங்கிறாங்க. அப்போ விசாரிச்சுட்டு எப்படி எனக்கு இங்கே ஆம்புலன்ஸ் வசதி இருக்குது, 108 ஃபோன் பண்ணால் 5-6 நிமிஷத்தில் அவனே ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிடுவான். நீங்கள் அந்த ஆம்புலன்ஸ்லேயே ஒரு எமர்ஜென்சி குழு வரும். இதையே நம்ம ஆந்திராவில் அமுல்படுத்தக்கூடாது. இதை முதல்ல அமுல்படுத்தியவர் யார்? ராஜசேகர். அப்புறம் தான் அன்புமணி இந்தியா பூரா பண்ணுறாரு. இப்படி பல விஷயங்களுக்கான ஆந்திரா மக்களுக்கான ஆதார விலை கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒய்எஸ்ஆர் தான். ஒய்எஸ்ஆர் மீது ஒரு பெரிய தாக்குதல் நக்சலைட்டு நடத்துகிறாங்க. எங்கே திருப்பதியில் அலிபிரியில் பெரிய தாக்குதல், கண்ணி வெடித்து செதறது காரெல்லாம். அதில் காயங்களோடு உயிர் பிழைச்சார். நக்சலைட்டுடைய ஆதிக்கத்தை ஆந்திராவில் கட்டுப்படுத்தியவர் ஒய்எஸ்ஆர். குவாரிகளில் மக்கள்கிட்ட வியாபாரிகள்கிட்ட கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் தான் தடுத்து நிறுத்துகிறார். இப்படி பல விஷயங்கள். ஆந்திராவுடைய தந்தை. ஸோ அந்த ஆந்திர மக்கள் அவர் மேலே வச்சிருந்த இந்த பாசம் தான் இப்போ ஜெகன்மோகனுக்கு வாக்கு வங்கியை அறுவடையாகுது. இப்போது ஆந்திராவில் இப்போ காங்கிரஸ், நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் வாஷ் அவுட்டு. இப்போ தெலுங்கு தேசம் கட்சி, எதிர்கட்சியாக இருக்கிற தெலுங்கு தேசமும் இந்த தேர்தலில் பெரிய அளவில் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களா சார்? கண்டிப்பாக. ஏன்னா 151 சீட் இப்போ கரண்டில் இருக்குன்னா 20 சீட்டுக்கு மேலே அவரால் ஜெயிக்க மக்கள் நம்பலையே. அதிருப்தி அங்கே அவர் மீது அளவுக்கு அதிகமான அதிருப்தி நாயுடு மேலே. ஊழல் புகார் பூரா நாயுடு மேலே தான். அப்போது அதை சகோதரியாக இருந்தாலும் அரசு நிர்வாகத்துக்குள்ள ஊழல். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அப்பா பல லட்சம் கோடி இப்போ சம்பாதிச்சு வச்சுட்டு போயிட்டான், எனக்கு இனிமேல் பணம் தேவையில்லை, மக்களுக்கு நான் சர்வீஸ் பண்ணணும், அதுதான் என்னுடைய நோக்கம். இதுதான் இப்போ
ஆந்திர அரசியலில் ஜெகன்மோகன் நிற்பதற்கு காரணம். ஆந்திர அரசியலை பற்றியும் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியை பற்றியும் பல விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. நேரம் ஒதுக்கி பல தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்திற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். விஷால், பிரியா பவானி சங்கர், யோகி பாபு நடிப்பில் ஹரி இயக்கத்தில் ரத்னம் வெற்றி நடை போடுகிறது. This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.